ஓம் சாந்தி 3/8/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 28/3/2006. அவ்யக்த மகா வாக்கியத்தின் தலைப்பு: உலக ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக மனசால் சேவையை அதிகப்படுத்துங்கள், சம்பன்னம் சம்பூர்ணம் ஆகுங்கள். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எப்போ முழுமையாக சம்பூர்ணம் ஆகிறோமோ, நிரம்பிய நிலையின் அனுபவி ஆகிறோமோ, அப்போ தான் உலக ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து நம்மளால் விடுதலை செய்ய முடியும். அதற்கான மனதால் சேவை செய்வதற்கு நம்ம தயாராகணும்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. இன்று அனைத்து கஜானாக்களின் மாலிக் எஜமான் தம்முடைய நாலாபுறமும் உள்ள சர்வ கஜானாக்களும் நிரம்ப பெற்ற குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா எப்படி பார்க்குறாரு? சர்வ கஜானாக்களும் நிரம்ப பெற்ற குழந்தைகள். அவர் நம்மளை அந்த சம்பூர்ண ஸ்டேஜில் பார்க்குறார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சர்வ கஜானாக்களின் மாலிக் ஆக்கியுள்ளார். கொடுப்பவர் ஒரே ஒருவர் மற்றும் அனைவருக்கும் ஒரே மாதிரி சர்வ கஜானாக்களையும் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு அதிகமாகவும் கொடுக்கவில்லை. ஏன்? பாபா அளவற்ற கஜானாவுக்கு மாலிக். எல்லையற்ற முடிவே இல்லாத கஜானா பாபாட்ட இருக்கு. ஆகையினால ஒவ்வொரு குழந்தைக்கும் அளவற்ற கஜானா தானே கொடுப்பாரு. குறைச்சி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இவ்வளோதான் இருக்குன்னா அவர் பிரித்து கொடுப்பாரு. அவர் தான் எல்லையற்ற கஜானாக்கு அதிகாரியாக இருக்காருல்ல. அங்கே அளவே இல்லாமல் இருக்குது, முடிவே இல்லாமல் இருக்குது, எல்லையற்ற இருக்குது. அதனால் பாபா எவ்வளோ வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆகையினால பாபா பிரித்து கொஞ்சமாக நிறையா அப்படிலாம் கொடுக்கறது கிடையாது. முயற்சி செய்கிறவங்களுக்கு நிறையா அப்படி கிடையாது. பாபா பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் அடையக்கூடியவர்களுடைய கையில் தான் இருக்குது. ஆகையால் ஒவ்வொரு குழந்தையும் அளவற்ற கஜானாவுக்கு மாலிக் ஆவார்கள். பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே அளவு ஒன்று போல தான் கொடுக்கின்றார். ஆனால் தாரணை செய்பவர்களில் சிலர் சர்வ கஜானாக்களையும் தாரணை செய்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு தாரணை செய்கிறாங்க. சிலர் நம்பர் 1 ஆகிறாங்க, சிலர் நம்பர் 2 ஆகிறாங்க. யார் எவ்வளவு தாரணை செய்திருக்கிறார்களோ அவர்களின் முகத்தின் மூலம், கண்களின் மூலம் கஜானாக்களின் நஷா தெளிவாக தெரிகின்றது. யார் எவ்வளோ தாரணை எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது அவங்க முகத்திலே தெரியுன்றார். அவங்க கண்கள்லேயும் அவங்க முகத்துலேயுமே அந்த நஷா தெரியுது. கஜானாவினால் நிரம்பிய ஆத்மா முகத்தின் மூலமாக, கண்களின் மூலமாக நிரம்பியவராக காணப்படுகிறார். எப்படி ஸ்தூல கஜானாவை அடைகின்ற ஆத்மாவின் நடத்தை அவங்களுடைய முகம் இதன் மூலமாக தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த ஸ்தூல பிராப்தி நிறைஞ்சவங்களுடைய முகத்திலேயே நடத்தையிலே தெரியும், அந்த ராயல்ட்டி வெளிப்படும். அதே போல் இங்கேயும் கூட பாபா சொல்கிறாரு, இந்த அவினாஷி கஜானாக்களின் நஷா, அந்த குஷி தெளிவாக குழந்தைகள் முகத்தில் யார் நிரம்பியிருக்காங்களோ அவங்க முகத்தில் தெரியுது. நிரம்பிய நிலையின் பெருமிதம் கவலையற்ற மகாராஜாவாக ஆக்கிவிடுகிறது. நிறைஞ்சு இருந்தாங்கன்னா அவங்க முகத்தில் ஒரே சந்தோஷம், இந்த குஷி அப்படி இருக்கும்னு சொல்கிறார். ஆக அவங்க எப்படி தெரிவாங்க? கவலையற்ற மகாராஜாவாக தெரிவாங்க. எங்கே ஈஸ்வரிய பெருமிதம் இருக்கிறதோ அங்கே கவலையே இருக்காது. அவர்கள் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆயிடுறாங்க, கவலையற்ற ஊருக்கு மகாராஜாவாக ஆயிடுறாங்க. ஆக ஈஸ்வரிய நிறைவின் கஜானாக்களை பெற்ற நீங்கள் அனைவரும் கவலையற்ற மகாராஜாக்கள் தானே அப்படின்றார். கவலையற்ற ஊருக்கே மகாராஜாக்கள். கவலையற்ற ஊர் எது? நம்மளுடைய சொர்க்கம். ஏதேனும் கவலை இருக்கா? கவலை ஏதாவது இருக்கா? என்ன ஆகும், எப்படி நடக்கும், இதை பற்றி ஏதாவது கவலை இருக்கா உங்களுக்கு? எந்த கவலையும் இல்லை. திரிகால தர்சி ஸ்திதியில் நிலைத்திருப்பவர்களாகிய நீங்கள் அறிவீர்கள், என்ன நடந்து கொண்டுள்ளதோ அது அனைத்தும் நல்லது, எது நடக்க இருக்கிறதோ அது இன்னும் நல்லது. ஏன்? சர்வசக்திவான் பாபாவின் துணைவர்கள் நீங்கள், அவரது துணையில் இருப்பவர்கள் நீங்கள். ஆக ஒவ்வொருவருக்கும் அந்த நஷா மற்றும் அந்த பெருமிதம் இருக்குது. பாப்தாதா சதா நமது உள்ளத்தில் இருக்கிறார் மற்றும் நாம் எப்போதும் பாபாவின் மன சிம்மாசனத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி நஷா உங்களுக்கு இருக்குதானே அப்படின்னு கேட்குறார். யார் மன சிம்மாசனதாரியாக இருக்காங்களோ
அவர்களின் சங்கல்பம் மட்டும் என்ன, கனவில் கூட துக்கத்தின் அலை கொஞ்சம் கூட படவே முடியாது. ஏன் அப்படின்னா, எப்பேற்பட்டவருடைய துணையில் இருக்காங்கன்னா அவங்க சர்வ கஜானாக்களாலும் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. ஆக எது நிரம்பி இருக்கோ அது தழும்பாது. பழமொழி கூட இருக்குல்ல, நிரம்பிய குடம் தழும்பாதுன்னு. ஆக அப்போ நிரம்பி இருக்கிறவங்க முகத்தில் கொஞ்சம் கூட துக்கத்தின் அம்சம் கூட இருக்காதுன்றார். சங்கல்பத்தில் கனவுல கூட துக்கத்தின் அலையே இருக்காது. அப்போ எப்படி இருப்பாங்க? ரொம்ப குஷி, நஷா, ஆன்மீக போதை, கவலையற்ற அந்த ஒரு தன்மை அவங்க முகத்தில் தெரியும் அப்படின்றார். எப்போ சர்வ கஜானாக்களும் நிரம்பி இருந்தால் தான் சொல்கிறார். நிரம்பலைன்னா அப்பப்போ அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்களோ அதுதான் அவங்க முகத்தில் தெரியும். ஆக நாலாபுறம் உள்ள குழந்தைகளின் நிரம்பிய தன்மையை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் சேமிப்பு கணக்கையும் பாப்தாதா சோதித்து பார்த்தார். கஜானாவோ அளவற்றதாக கிடைத்துள்ளது. ஆனால் என்ன கிடைத்ததோ அந்த கஜானாவை காரியத்தில் பயன்படுத்தி காலி செய்து விட்டனரா, அல்லது கிடைத்துள்ள கஜானாவை காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகப்படுத்தவும் செய்திருக்கிறார்களா? எத்தனை சதவீதத்தில் ஒவ்வொருவரின் கணக்கில் சேமிப்பாகி இருக்கிறது? இதை பாப்தாதா பார்க்குறார். பாபாவிடமிருந்து அடைந்த கஜானாவை குழந்தைங்க காலி பண்ணிட்டாங்களா? எப்படி காலியாகுது? வீண் சிந்தனை, வீண் செயல், வீண் பேச்சு, சரியான முயற்சி இல்லை, ஏதோ துளி அடைஞ்சிருப்பாங்க, அதை அன்றைக்கே காலி பண்ணிடுறது. அதுபோல் காலி செஞ்சிட்டாங்களா? அல்லது பாபாவிடமிருந்து அடைந்த கஜானாவை பாபாவுடைய சேவைக்காகவும் சுயத்துக்காகவும் பயன்படுத்தி அதை அதிகப்படுத்தியிருக்காங்களா? இதை பாபா பார்க்குறார். அதிகப்படுத்தியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேமிப்பாகி இருக்கும். ஏனென்றால் இந்த கஜானா இந்த சங்கமயுக சமயத்திற்காக மட்டும் கிடையாது. இந்த கஜானா வருங்காலத்திலும் உடன் செல்லக்கூடியது. சேமிக்கப்பட்டது தான் உடன் செல்லும் இல்லையா? ஆக எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க? பாப்தாதா சதவிகிதத்தை பார்க்குறாரு. என்ன பார்த்தாரு? சேவையோ எல்லா குழந்தைகளும் தங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் சேவைக்கான பலன் சேமிப்பு ஆவதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அநேக குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பாப்தாதா பார்க்குறாரு. சேவை அதிகம் செய்கிறாங்க, ஆனால் சேவை செய்வதற்கான பலன் சேமிப்பானதா இல்லையா? அவர்களின் அடையாளம் எப்படி இருக்கும்? சேமிப்பு ஆகிருக்குன்னா அவங்க அடையாளம் எப்படி இருக்கும்? சேவை எது வேணாலும் இருக்கலாம். அது மனசால் சேவையோ, வாய்மொழி சேவையோ, கர்மனா சேவையோ, எது வேணாலும் இருக்கலாம். மூன்றிலுமே 100% மார்க் இருக்குது. மூன்றுக்குமே 100. சேவையோ செய்தீர்கள், ஆனால் சேவை செய்யும்போது அல்லது சேவை செய்த பிறகு சுயம் தனது மனதில் தனக்குத்தான் திருப்தியாக இருக்கீங்களா? அதோட யாருக்கு சேவை செய்தீர்களோ, யார் சேவையில் துணையாகிறார்களோ, சேவை செய்பவரை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களும் திருப்தியாக இருக்கிறார் என்றால் சேமிப்பாகிவிட்டது என்று புரிந்து கொள்ளலாம். தானும் திருப்தியாக இருக்கிறீங்க. உங்கள் மூலமாக யாருக்கெல்லாம் நீங்கள் சேவை செஞ்சீங்களோ அவங்களும் திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் செய்த சேவை வெற்றி, உங்கள் அக்கௌண்ட்டில் சேமிப்பாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். தனக்கு திருப்தி இருக்குது, அனைவருக்கும் திருப்தி இல்லை என்றால் சேமிப்பின் சதவிகிதம் குறைந்து விடுகிறது. நீங்கள் தான் திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்க, ஆனால் உங்கள் மூலமாக யாரெல்லாம் அந்த சேவையில் பலன் அடைஞ்சாங்களோ அவங்க திருப்தி அடையலைன்னா உங்களுடைய சேமிப்பின் சதவிகிதம் குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்ன்றார். அங்கே நிறைவு இல்லை. யதார்த்த சேவைக்கான விதி இதற்கு முன்பும் ஏற்கனவே சொல்லியிருக்கான்றார். 3 விஷயங்கள் விதிபூர்வமாக இருந்தால் சேவையில் சேமிப்பு என்பது இருக்குது அப்படின்றார். 1 நிமித்த பாவனை, 2வது நிர்மான் பணிவினுடைய பாவனை, 3வது நிர்மல் சுபாவம், அதாவது தூய வார்த்தை, தூய சுபாவம். இதை சொல்கிறார். நிமித்தம், நிர்மான், நிர்மல். இந்த 3 விஷயங்களில் ஒரு விஷயம் கூட குறைவாக இருந்தது, 1 உள்ளது 2 இல்லை, அல்லது 2 உள்ளது 1 இல்லை என்றால் அந்த பலவீனம் சேமிப்பின் சதவிகிதத்தை குறைத்து விடுகிறது. நிமித்த பாவனை, அதாவது நான் ஒரு கருவி, மற்றும் பணிவு, மற்றும் தூய சுபாவம், தூய வார்த்தை. இது 3 இருக்கணும் ஒவ்வொரு சேவாதாரிகள்கிட்டையும்.
இந்த மூன்றின் பாவனையோடு நீங்கள் சேவை செய்தீர்கள் என்றால் வெற்றி என்பது, சேமிப்பு என்பது இருக்குது அப்படின்றார். ஏதாவது ஒன்று இருக்குது ஒன்று இல்லை, 2 இருக்குது 1 இல்லை அப்படின்னாலும் சேமிப்பின் சதவிகிதம் குறைஞ்சிடும். ஆக 4 பாடங்களில் தன்னை சோதித்து பாருங்கள். 4 பாடங்கள் எது? ஞானம், யோகம், தாரணை, சேவை. இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொன்றுலேயும் என்னுடைய சேமிப்பு கணக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாப்தாதா பார்க்குறாங்க, அநேகரின் 4 விஷயங்கள் என்ன சொன்னோமோ, அதாவது பாவ் மற்றும் பாவனா, அதன்படி அநேக குழந்தைகளின் சேவா சமாச்சாரம் நிறைய இருக்குது, சேமிப்பு கணக்கு குறைவாக இருக்குது. ஆக 4 பாடங்களையும் எப்படி செக் பண்ணணுன்றதை பாப்தாதா சொல்கிறாரு. ஒவ்வொரு கஜானாவையும் நீங்கள் சோதித்து பாருங்கள். முதல்ல ஞானத்தின் கஜானா. ஞானத்தின் கஜானா என்றால் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு கர்மம் என்ன செய்தீர்களோ அதை ஞானம் நிறைந்தவராகி செய்தீர்களா? ஞானத்தின் ஆதாரத்தில் எண்ணம், சொல், செயல் இருந்துதா? அப்போ ஞானத்தில் சேமிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சாதாரண கர்மமாக இருக்கா? அப்படி ஆயில்ல தானே அப்படின்னு கேட்குறாரு. ஞானத்தினுடைய கஜானா எப்படி சேமிப்பில் இருக்குது, எப்படி சேமிப்பு ஆகலைங்கிறத இதை வச்சு செக் பண்ணுங்கள். அதே போல் யோகத்தினுடைய சப்ஜெக்டுக்கு வாங்க. யோகம் என்றால் சர்வ சக்திகளின் கஜானா நிறைந்திருக்க வேண்டும். ஆக சோதனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளின் தினச்சரியத்தில் சமயத்திற்கு ஏற்றவாறு எந்த சக்தி தேவையோ அந்த சமயம் அந்த சக்தி கட்டளைப்படி இருந்ததா? நீங்கள் நல்ல யோகி குழந்தைகள் என்றாலே சர்வ சக்திகளின் கஜானா உங்கள்கிட்ட நிரம்பி இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த சக்திக்கு ஆர்டர் போடுறீங்களோ அந்த சக்தி உடனே உங்கள் முன்னாடி ஆஜராகணும். அந்த சக்தி உங்களுடைய சகயோகி ஆகணும். மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பதன் அர்த்தமே என்ன? எஜமான் என்பது தானே. சமயம் கடந்த பிறகு சக்தியை யோசித்து கொண்டே இருந்து விட்டீர்கள் என்று இருக்கக்கூடாது. சமயத்தில் கட்டளையிட்ட உடனே வரணும். சமயத்தில் கட்டளையிடும்போது எமர்ஜ் ஆகவில்லை, ஒரு சக்தியை கூட கட்டளைப்படி நடத்த முடியவில்லை என்றால் நிர்விக்ன ராஜ்யத்தின் அதிகாரியாக நீங்கள் எப்படி ஆக முடியும்? ஆக சக்திகளின் கஜானா எவ்வளோ சேமிப்பாக இருக்குது செக் பண்ணுங்கள். எதை சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்களோ அது சேமிப்பாகிறது. எனது கணக்கு என்ன என்பதை நீங்கள் சோதனை செஞ்சு பாருங்கள். ஏனென்றால் பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மேலே அன்பு இருக்குது. பாப்தாதா இதை தான் விரும்புகிறாரு. குழந்தைகள் அனைவரின் சேமிப்பு கணக்கும் நிரம்பி இருக்கணும். ஞானத்தில் நிரம்பி இருக்கணும், யோகத்தில் நிரம்பி இருக்கணும். அடுத்தது தாரணைக்கு வராரு. தாரணையிலையும் நீங்கள் நிரம்பி இருக்கணும். தாரணையில் நிறைவு என்றால் என்ன அடையாளம்? ஒவ்வொரு கர்மமும் குணம் நிரம்பியதாக இருக்க வேண்டும். எந்த சமயம் எந்த குணம் தேவையாக உள்ளதோ அந்த குணம் முகம் மற்றும் நடத்தையில் வெளிப்பட வேண்டும், எமர்ஜ் ஆகி காணப்பட வேண்டும். எந்த ஒரு குணமாவது குறைவாக இருந்தால், உதாரணமாக சரளத்தன்மையின் குணம் கர்மத்தில், அந்த கர்மத்தினுடைய சமயத்தில் அவசியமாக இருக்கிறது. இனிமையின் அவசியம் உள்ளது. வார்த்தையிலோ கர்மத்திலோ சரளத்தன்மை, இனிமைத்தன்மைக்கு பதிலாக கொஞ்சமாவது ஆவேசத்தன்மை வருகிறது. அல்லது களைப்பின் காரணத்தினால் வார்த்தை இனிமையாக இல்லை, முகம் இனிமையாக இல்லை, முகம் சீரியஸாக இருக்கிறது என்றால் குணம் நிறைவாக இல்லை என்று தானே சொல்வாங்க. எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எனது குணம் எனது குணமாக எமர்ஜ் ஆக வேண்டும். மாறாக சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல குணம் மாறக்கூடாது. வார்த்தையில் இனிமை இல்லை, முகத்தில் அந்த பாவனை இல்லை, குணம் வெளிப்படலை அப்படின்னா தாரணையில் சேமிப்பு ஆகாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தாரணையில் நிறைஞ்சிருக்கிறீங்கன்னா எப்போவுமே குணம் நிறைந்த குணத்தை வெளிப்படுத்தவர்களாக இருக்கணும். சரளத்தன்மை இனிமைத்தன்மை என்பது இருக்கணும் அப்படின்றார். அதே போல் சேவைக்கு வராரு. சேவையில் சேமிப்பு கணக்கை பற்றி சொல்ல வராரு. சேவையில் சேவாதாரியின் அனைத்திலும் நல்ல அடையாளம் தானும் சதா லேசாக, லைட்டாக மற்றும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவார்கள். சேவையின் பலனை குஷி. சேவை செய்யும்போது குஷி மறைந்து விடுகிறது என்றால் சேவையின் கணக்கு சேமிப்பு ஆகலை அப்படின்னு அர்த்தம். சேவையும் செய்தீர்கள், சமயமோ ஒதுக்கினீர்கள், முயற்சியும் செய்தீர்கள் என்றால் கொஞ்சம் சதவிகிதத்தில் அது சேமிப்பாகும். ஏன்னா உங்கள் டைமை கொடுத்துருக்குறீங்க,
உங்கள் உழைப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க, சேவையும் செஞ்சுருக்கீங்க. அப்போ அதுக்கு தகுந்த கொஞ்சம் சதவீதத்தில் சேமிப்பாக இருக்கும், வீணாக போயிடாது. ஆனால் எவ்வளவு சதவிகிதத்தில் சேமிப்பாக வேண்டுமோ அது ஆயிருக்காது. அதுபோல தான் சம்பந்தம் தொடர்பின் அடையாளம் ஆசீர்வாதங்களின் பிராப்தி ஆக வேண்டும். யாருக்கு சேவை செய்ய போனீங்களோ அவங்க மூலமாக ஆசீர்வாதம் என்பது நீங்கள் அடைஞ்சிருக்கணும். யாருடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அவரது மனதிலிருந்து உங்களுக்காக ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். வெறுமனே வெளிப்புறமாக கிடையாது, மனதிலிருந்து வெளிப்படணும் ஆசீர்வாதம். மனதிலிருந்து ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். மற்றும் ஆசீர்வாதம் கிடைத்தால் அது மிக சகஜ புருஷார்த்தத்திற்கான சாதனமாகும். சொற்பொழிவு செய்யாத இருந்திருக்கலாம், மனசால் சேவை கூட அவ்வளோ சக்திசாலியாக இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது புது புது பிளான் உருவாக்க தெரியாமல் இருக்கலாம். அதனால் பரவாயில்ல, அனைத்திலும் சகஜமான புருஷார்த்தத்திற்கான சாதனம் ஆசீர்வாதங்களை பெறுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க. இது கூட உங்களுடைய சேமிப்பு கணக்கை அதிகரிக்கும். இதுபோல் பாப்தாதா அநேக குழந்தைகளின் மன சங்கல்பங்களை ரீட் செய்கிறார். அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை பார்க்குறாரு. அநேக குழந்தைகள் சமயத்தின் அனுசாரம் சொல்கிறாங்க, யாராவது தீய காரியம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எப்படி பாபா ஆசீர்வாதம் கொடுக்கறது, அவங்களுடைய செயல் ரொம்ப மோசமாக இருக்குது, அதை பார்த்தாலே கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கறது? பிறகு கோபத்தின் குழந்தை குட்டிகளோ அநேகம் உண்டு. ஆனால் அவரோ தீய காரியம் செய்தார், அவர் ரொம்ப கெட்டவர். நீங்கள் அவரை கெட்டவர் என சரியாக புரிஞ்சிருக்கிறீங்க, பாபா சொல்கிறார். இந்த நிர்ணயத்தையோ நன்றாக செய்துள்ளீர்கள். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே அவர் கெட்டவர்னு, கரெக்டாக நிர்ணயம் பண்ணிட்டீங்களே, நல்லா தான் புரிஞ்சிருக்கீங்க. ஆனால் புரிவது என்பது ஒன்று, இன்னொன்று அவரது கெட்ட காரியம் கெட்ட பேச்சுகளை தனது மனதில் நிறைச்சி வச்சுக்கிட்டீங்கல்ல, அவர் எப்படிப்பட்டவர்னு நல்லா வர்ணனை செய்கிறீங்கல்ல, அப்போ உங்கள் மனசில் அவர் யாருன்றது நிறைஞ்சிருச்சா? அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதுன்றது மேலோட்டமானது. அவரை பற்றி நீங்கள் புட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அவரை பற்றி நிறைச்சி வச்சுருக்கிறீங்க தவறாக. அப்போ புரிதல் என்பது வேறு, நிறைத்து கொள்வது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்துருச்சா? நீங்கள் புத்திசாலி என்றால், புத்திசாலி ஏதேனும் கெட்ட பொருளை தம்மிடம் வச்சுப்பாங்களா? ஆனால் அது கெட்டது, நீங்கள் அதை மனதில் நிறைத்து கொண்டீர்கள். அதாவது நீங்கள் கெட்ட பொருளை தன்னிடம் வைத்து கொண்டீர்கள், பாதுகாத்தீர்கள். புரிந்து கொள்வது என்பது வேறு, நிறைத்து கொள்வது என்பது இன்னொரு பொருள். புத்திசாலி ஆகிறது சரிதான், ஆகுங்க. ஆனால் கெட்ட விஷயங்களை நிறைச்சிக்காதீங்க உங்களுடைய மனதில். இவரோ இப்படி தான் இதை நிறைத்து கொண்டீர்கள். இதுபோல் புரிந்து கொண்டு விவகாரத்தில் வருவது என்பது புத்திசாலித்தனம் ஆகாது. அவங்கள பற்றி தப்பாக மனசுக்குள்ளே ஆழமாக நிறைச்சி வச்சுட்டு அவங்களுடைய தொடர்பில் வரீங்க, அது புத்திசாலித்தனமாது. ஆக பாப்தாதா சோதித்து பார்க்குறாரு. இப்போது சமயம் அப்படியே சமீபத்தில் வந்துவிடப் போவதில்லை, நீங்கள் அருகில் கொண்டு வர வேண்டும். அநேகர் கேட்குறாங்க, கொஞ்சம் சமீஞ்சை கொடுங்களாம் பாபா, இன்னும் 10 வருஷமா 20 வருஷமா, இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் சமயம் சீக்கிரம் அருகாமையில் வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்களாம். ஆக பாபா குழந்தைகளிடம் கேள்வி கேட்குறாரு. பாபாவிடமோ நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறீங்கல்ல, பாபா குழந்தைங்கள்ட்ட கேட்குறாராம். சமயத்தை சமீபத்தில் கொண்டு வருபவர் யார்? நீங்களா, ட்ராமாவா, யார்? ஆனால் நிமித்தமாக இருப்பது யார்? உங்களது ஒரு பாடலும் இருக்குது. விடியலை கொண்டு வருபவர்கள் யார்? விநாசம் செய்பவர்களோ துடித்து கொண்டிருக்கிறார்கள். விடியல் யாருக்காவது காத்துட்ருக்குமா என்னமா, அதுதான் பாடலாம். யாருக்காகவும் காத்துட்ருக்காது, அதாவது அந்த டைம் வரும்போது நடக்கும். ஆனால் அதற்கு முன்னதாகவே தயாராகணும் அப்படின்றார். உங்கள் மூலமாக தான் மாற்றம் என்பது ஏற்படும்ன்றார். விநாசம் செய்பவர்களோ துடித்து கொண்டிருக்கிறார்கள். விநாசம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நவ நிர்மாணம், அதாவது புது உலக படைப்பு காரியம் செய்பவர்கள் அந்த அளவுக்கு இன்னும் தயார் நிலையில் இல்லை. பழையதோ அழிந்து விட்டது, ஆனால் புதிய படைப்பு நடைபெறவில்லை என்றால் என்ன ஆகும் நிலைமை? அதனால் பாப்தாதா இப்போது தந்தைக்கு பதிலாக டீச்சர் ரூபத்தை தாரணை செய்திருக்கிறார். வீட்டு பாடம் கொடுக்குறார். யார் வீட்டு பாடம் கொடுக்க முடியும்? ஹோம்ஒர்க் டீச்சர் தானே கொடுக்க முடியும்.
கடைசியில் தான் சத்குருவோட பார்ட் வரும். எனவே தன்னைத்தானே கேளுங்கள், நீங்கள் சம்பன்னம் சம்பூர்ணம் ஆயிட்டீங்களா? அந்த ஸ்டேஜ் எது வரைக்கும் வந்திருக்கு? சப்தத்தை கடந்து செல்வது, சப்தத்திற்குள் வருவது ரெண்டும் சமமாக இருக்கா? எப்படி சப்தத்துக்குள் வருவது எப்போது விரும்புகிறீர்களோ அது சுலபமாக உள்ளதோ, அதே போல் சப்தத்திலிருந்து விலகி அப்பால் செல்வதும் எப்போது விரும்புகிறீர்களோ எப்படி விரும்புகிறீர்களோ அப்படியே நடைபெறுகிறதா? ஒரு வினாடியில் சப்தத்தில் வரணும், ஒரு வினாடியில் சப்தத்தை கடந்து போகணும். இந்த பயிற்சியெலாம் உங்கள்கிட்ட இருக்கா? சுலபமாக இருக்கா? உங்களால் ஈஸியாக செய்ய முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி சரீரத்தின் மூலம் எப்போது விரும்புகிறீர்களோ எங்கே விரும்புகிறீர்களோ அவ்வாறு செல்ல முடிகிறது இல்லையா? நினச்சோம் போனோம், அங்கே போகணும்னு நினச்சோம் போயிட்டு வந்தோம். அதே போல் மனம் புத்தி மூலமாக எப்போது விரும்புகிறீர்களோ எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே போக முடியுதா, வர முடியுதா? இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஏன்னா கடைசியில் யார் ஒரு வினாடியில் எதை விரும்புகிறார்களோ, எப்படி விரும்புகிறார்களோ, என்ன கட்டளையிட விரும்புகிறார்களோ அதில் வெற்றி பெற வேண்டும். உங்கள் மனம் புத்திக்கு கட்டளையிட்டதும் உடனே நீங்கள் அங்கே போகணும், அந்த இடத்துல நிலச்சிடணும். அதில் தான் வெற்றி பெற முடியும். விஞ்ஞானிகள் கூட இதே முயற்சியை தான் செய்கிறாங்க. சகஜமாகவும் இருக்கணும் மற்றும் குறைவான சமயத்தில் அது நடந்துடணும். ஆக அந்த மாதிரி ஸ்டேஜ் உங்கள்கிட்ட வந்துருச்சா அப்படின்னு கேட்குறார். எப்படி லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஒரு வினாடியில் ஆன் செஞ்சதும் நாலா பக்கமும் ஒளி கொடுக்குது, அதே போல் நீங்கள் ஒரு வினாடியில் லைட் ஹவுஸ் ஆகி நாலாப்புறமும் ஒளியை உங்களால் பரப்ப முடியுமா? தயாராகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் மூன்றாவது கண் மூலம் ஒரு இடத்தில் அமர்ந்தவாறு நாலாப்புறமும் வரதாதா விதாதா ஆகி ஒரு பார்வையினாலேயே நீங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமா? தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் சோதித்து பார்க்குறீங்களா? அந்த அளவுக்கு உங்களுடைய மூன்றாவது கண் க்ளீன் அண்ட் கிளியர் ஆகிடுச்சா? தூய்மையாக ஆயிடுச்சா? சக்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்குறார். அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கூட பலகீனம் இருக்குமானால் அதற்கு காரணம் இதற்கு முன்பு கூட சொல்லியிருந்தோம். அப்பப்போ அந்த பலகீனம் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த எல்லைக்குட்பட்ட பற்றுதல், நான் மற்றும் எனது என்பது. எப்படி நான் என்பதற்காக தெளிவுபடுத்தப்பட்டது? உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? எந்த 2 நானை விடணும், எந்த ஒரு நானை மட்டும் நினைவில் வைக்கணும் ஞாபகம் இருக்கா அப்படின்றார். தேக அபிமானத்தின் நான் ஒன்று, இன்னொன்று என்ன சொல்லியிருந்தார் போன வாரம் சண்டே முரளியில், அந்த சோம்பேறித்தனம் பலகீனத்தின் நான். இது 2ஐயும் விட்டுருங்க, நான் ஒரு ஆத்மாங்கிறத மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்றார். யார் இந்த வீட்டு பாடத்தெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவங்கெல்லாம் பாப்தாதா கையை உயர்த்த சொல்லி பாபா வாழ்த்து சொல்கிறாரு. பயப்படாமல் கையை தூக்குங்க அப்படின்றார். 2வது ஹோம்ஒர்க் என்ன கொடுத்தேன் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறார். 2வது ஹோம்ஒர்க் கோபத்தை விடுவது. இது சுலபந்தானே? கோபத்தை யாரெல்லாம் விட்டுருக்கீங்க? இவ்வளோ நாளாக கோபத்தை விட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்கார். யார் கோபப்படவில்லையோ உங்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் நாங்கள் கேட்போம். நீங்கள் இங்கே வந்து கையை தூக்கிடலாம். உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் உள்ளவங்க நீங்கள் கோபப்படாமல் இருந்தீங்களா அப்படிங்கிறத அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்களே ரிசல்ட்டின் கணக்கின்படி பாருங்கள். ஸ்தாபனையின் காரியம் தன்னை சம்பன்னமாக்குவது மற்றும் சர்வ ஆத்மாக்களுக்கும் முக்தியினுடைய ஆஸ்தி கொடுப்பது. இது நிறைவடைஞ்சிருச்சா பாருங்கள். தன்னை ஜீவன் முக்தி ஸ்வரூபமாக்குவது மற்றும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தியின் ஆஸ்தி கிடைக்க செய்வது. இதுதான் ஸ்தாபனை செய்யும் ஆத்மாக்களினுடைய சிரேஷ்ட கர்மம். இதை செய்வதற்கு தயாராகிட்டீங்களா? அப்போ நிரம்பி வராகணும்ல அப்படின்றார். நீங்களும் ஜீவன் முக்தியின் ஸ்வரூபமாகணும், மற்ற ஆத்மாக்களுக்கு முக்தியினுடைய ஆஸ்தியை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்றார் பாப்தாதா. அதனால தான் கேட்குறாரு, சர்வ பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட ஜீவன் முக்த் ஸ்டேஜுக்கு சங்கம யுகத்தில் தான் சென்று சேர வேண்டுமா அல்லது சத்தியுகத்தில் சென்று சேர வேண்டுமா? இதெல்லாம் சங்கம யுகத்திலேயே நீங்கள் ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும் அப்படின்றார். இதை போய் சத்தியுகத்திலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். நடைமுறைப்படுத்தலாம். இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும்? அனுபவியாகணும். சங்கம யுகத்தில் சம்பன்னமாக வேண்டுமா அல்லது சத்தியுகத்தில் போயிட்டு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கணுமா? சம்பன்னமாகவும் இங்கே தானே ஆகணும், சம்பூர்ணமாகவும் இங்கே தான் ஆகணும். சங்கமயுக சமயத்தின் கஜானா கூட அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய கஜானா. விடியல் யாருக்காவது காத்திருக்குமா என்ன சொல்லுங்கள்?
காலம் ரொம்ப போயிட்டுருக்கு, யாருக்காகவும் காத்துட்ருக்காது. அப்போ சமயத்துக்கு முன்னதாகவே நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்கிறார் பாப்தாதா. அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. பாப்தாதா எதை விரும்புகிறார் அப்படின்னா, தந்தையின் நம்பிக்கை தீபம் குழந்தைகள் தான். எனவே உங்களது கணக்கை செக் பண்ணி பாருங்கள், நல்லா சோதனை செஞ்சு பாருங்கள். அநேக குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியாக நேரத்தை போக்கி கொண்டிருக்கிறார்கள். பாபா அநேக குழந்தை டைமோட சீரியஸ்னஸ் தெரியாமல் நல்லா ஜாலியாக நேரத்தை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனந்தமாக இருக்காங்களாம். எது நடந்ததோ நல்லாவே நடந்தது, இப்போ நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. யார் பார்க்க போகிறாங்க, யாருக்கு என்ன தெரிய போகுது? எனவே சேமிப்பு கணக்கில் இத்தகையவர்களை மனம் போன போக்கில் நடப்பவர்கள் என்று சொன்னாலும் சரி, மௌஜிராம் என்று சொன்னாலும் சரி, இத்தகைய குழந்தைகளையும் பார்க்குறோம் அப்படின்றார். நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றது, என்ஜாய் பண்ணுறது, இப்படியே காலத்தை ஓட்டுறாங்க. கொஞ்சம் கிடைச்சாலே போதும்னு திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க அப்படின்றார். அப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வைரத்தோட சுரங்கங்களுக்கு போயிட்டு 2 வைரத்துண்டுகள் மட்டும் போதும்னு நினச்சிட்ருக்காங்க. அதுலேயே அவங்க குஷியாகிடுறாங்க. பாப்தாதா என்ன பண்ணுவார்? எச்சரிக்கை தான் கொடுக்க முடியும். அவர் என்ன பண்ண முடியும்? சமிஞ்சை தானே கொடுப்பாரு. அவங்களாதான் புரிஞ்சுக்கிட்டு ஆஸ்தி எடுக்கணும் அப்படின்றார். அதே போல் கொஞ்சம் விஷயத்திலேயே மகிழ்ச்சி அடைஞ்சிடாதீங்க. அதீந்திரிய சுகத்தின் மகிழ்ச்சியின் ஊஞ்சல் ஆடுங்க, அழியாத பிராப்திகளின் ஊஞ்சலின் மகிழ்ச்சியில் ஆடுங்க அப்படின்றார். நல்லது. பாப்தாதா வரதானம் சொல்கிறாங்க. உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில் நம்பர் 1 பெறக்கூடிய திலாராமுக்கு பிடித்தமானவர் ஆகுங்கள். உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில் நம்பர் 1 பெறக்கூடிய திலாராமுக்கு பிடித்தமானவர் ஆகுங்கள். பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. திலாராம் பாபாவுக்கு உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் தான் பிடித்தமான குழந்தைகளாம். உலகத்தின் புத்தி இல்லாமல் வேணால் இருக்கலாம், ஆனால் உண்மையான தூய்மையான உள்ளம் இருக்குமானால் நம்பர் 1 இடம் பிடிச்சிருவாங்க. ஏனென்றால் புத்தியோ பாபா இவ்வளவு பெரியதாக கொடுத்துள்ளார். இதனால் படைப்பவரை அறிந்து கொள்வதன் மூலம் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்கிறீர்கள். ஆகவே உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில் தான் நம்பர் கிடைக்கிறது, சேவையின் ஆதாரத்தில் இல்லை. உண்மையான உள்ளத்தின் சேவையின் பிரபாவம் மனம் வரை சென்று சேரும். புத்தி உள்ளவர்கள் பெயர் சம்பாதிப்பார்கள் மற்றும் மனம் உள்ளவர்கள் ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பார்கள். ஆகையினால யார் உண்மையாக தூய்மையான உள்ளத்தோடு இருக்காங்களோ அவங்க தான் பாபாவுக்கு பிடித்தமானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்க தான் அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவாங்கன்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு. அனைவருக்காகவும் சுப சிந்தனை மற்றும் சுப விருப்பம் வைப்பது தான் உண்மையான பரோபகாரம் ஆகும். அவ்வியக்த இஷாரா. சகஜயோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்ம அன்பின் அனுபவி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் பரமாத்மா அன்பில் சதா மூழ்கிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களின் ஜொலிப்பு மற்றும் பொலிவு சக்திசாலியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் அருகில் வராது என்பது மட்டும் இல்லை, ஏறெடுத்து பார்த்தாலும் அதை பார்க்க முடியாது. அவர்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு கடின உழைப்பும் இருக்க முடியாது. யார்? பரமாத்மா அன்பில் மூழ்கிய குழந்தைகளுக்கு. நல்லது. ஓம் சாந்தி.